நிலையற்ற வாழ்க்கையில் நிலையானது பக்திதான் என்பதனை எடுத்துக்காட்ட அமைந்த திருக்கோயில்தான் சபரிமலை க்ஷேத்திரம். சிவனும் விஷ்ணுவும் இணைந்த தாத்பரியத்தை உள்ளடக்கி தாரகன், அதாவது விமோசகன் என்னும் பொருளில் தாரக பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறார் சபரிகிரீசன். தன் திருச்சன்னதிக்கு வரும் பக்தர்களின் மனதில் ஏற்படும் மோகம் என்னும் பந்தத்தில் இருந்து மீட்டு மோக்ஷ கதியை அளிக்கிறார் சபரிகிரிநாதன். அந்த திருநடையில் செய்யப்படும் ஜீவ ஆராதனைதான் சரணகோஷம். இருமுடிகளை தலையில் தாங்கி சரணகோஷமிட்டு 18 படிகளை கடந்து கலியுக வரதனாகிய சாஸ்தாவின் திருச்சன்னதியை அடையும் முன்பு பக்தர்கள் காண்பது தங்கக் கொடி. குதிரை வாகனத்தை உச்சியில் தாங்கி நிற்கும் தங்கக் கொடிமரம். அடுத்து கொடிமரத்தின் பின்னே ஆலய முகப்பில் எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்னும் தேவ வாசகம் பக்தர்களின் கண்களில் தென்படுகிறது. விரதமாலை அணிந்து நைஷ்டீக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது பகவானும் பக்தனும் ஒன்று என்னும் தத்துவமே சபரிமலை திருக்கோயில். தத்துவமசி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான் இருக்கின்றேன் என்பது பொருள். என்னிலும் உன்னிலும் ஒவ்வொரு இதயத்திலும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி நான் உறைந்திருக்கிறேன் என்று உணர்த்தும் தெய்வ சாஸ்திர சாஸ்தா வாசகமே தத்துவமசி. சாஸ்தாவின் திருக்கோயிலிலிருந்து சுமார் 100 கஜ தூரத்தில் அமைந்துள்ளது மாளிகைப்புறத்தம்மையின் திருக்கோயில். பிரபஞ்சம் காக்கும் ஆதிபராசக்தியாக தேவியை இங்கு பக்தர்கள் வழிபடுகின்றனர். தேங்காய் உருட்டுவது என்பது இங்கு ஒரு முக்கியமான வழிபாடு. மஞ்சாம்பிகை என்றழைக்கப்படும் தேவியுடைய மற்ற வழிபாடுகளுக்கான பொருட்கள் மஞ்சள் தூள், வெற்றிலை, பட்டு, குங்குமம், கற்பூரம் போன்றவைகளாகும். மாயா மகிஷியிலிருந்து மோட்சமளிக்கப்பட்ட தேவியை தன் ஆலயத்திற்கு மிக அருகிலேயே குடிவைத்தார் கருணாமூர்த்தி ஸ்ரீ சபரிமலை சாஸ்தா. மலையிலாடிடும் காற்று போல் வந்து மனதை ஆட்கொள்ளும் தேவி, ஆயிரம் பதமானந்தம். நித்திய பிரம்மச்சாரியாகிய ஐயப்பனை கைப்பிடிக்க வேண்டிய தேவியிடம் சரங்குத்தியால் தரையில் என்று கன்னி ஐயப்பன்மார்கள் சரக்கோல்கள் பதிக்க வரவில்லையோ அன்று தேவியை மணம் செய்வதாக வாக்களித்தார் என்றும் சொல்வதுண்டு. கன்னி ஐயப்பன்மார்கள் சரங்குத்தியால் தரையில் சரக்கோல் பதிப்பதும் முடிவதில்லை. பம்
அம்பை பாலகன் ஐயனே விழிவார்த்த பாக்கிய சாலினி தர்மசீலனின் சின்ன புன்னகை பார்த்து ஜீவித்த தாயும் நீ தேவதேவனின் ஜோதி ரூபத்தை கன்றதங்கனமம். பகவதி தரிசனத்தை கண்குளிரக் கண்ட பக்தர்கள் அடுத்து கடுத்த சுவாமி பிரதிஷ்டை செய்திருக்கும் இடத்திற்கு செல்கின்றனர். பூதநாயகனின் தாசனான கடுத்த சுவாமி சன்னதியில் வெள்ளங்குடி என்னும் வழிபாடு மிக முக்கியமானது. மிகவும் புனிதமான நாகாராதனை நடைவழியில் அமைந்திருப்பது மாளிகைப்புறம். சபரிமலை செல்லும் பக்தர்கள் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் மஞ்சள் பொடி தூவி நாகதேவதைகளை வணங்குகின்றனர். நீங்கள் இங்கே காண்பது நவக்கிரக மண்டபம். தங்களது ஜாதகத்தில் கிரக தோஷம் பீடிக்கப்பட்டவர்கள் இங்கு நவக்கிரகங்களுக்கு வழிபாடுகள் செய்து தோஷ நிவர்த்தி அடைகின்றனர். மங்களாய புதாய ச 18ஆம் படிக்கு அருகாமையில் வடக்கு பாகத்தில் அமைந்திருப்பது கருத்த சுவாமியின் கோயில். கற்பூரமும் முந்திரி பழமும் சுவாமி வழிபாட்டு பொருட்கள். 18ஆம் படிக்கு தெற்கே குடிகொண்டுள்ள பரிவார மூர்த்தியாகிய கருப்பாயி அம்மைக்கும் பக்தர்கள் வழிபாடுகளை செலுத்துகின்றனர். சுவாமி ஐயப்பனின் உற்ற தோழனும் அனைவருக்கும் உதவிடும் அன்பனும் சுவாமி பக்தனும் ஆகிய வாவர் சுவாமிக்கென்ற இடம் 18ஆம் படிக்கு கிழக்கில் ஆச்சாரபூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது. மனித இனத்தின் பேதங்களை மறந்து இவ்வாவரின் திருக்கோயிலை தரிசிக்கும் பக்தர்களை இங்கு காணலாம். வாவரின் வழிவந்த இஸ்லாமியர்கள் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி நல்கி ஆசீர்வதிக்கிறார்கள். மிளகு, சந்தனம், பன்னீர், தேங்காய் ஆகியவை இங்கு பக்தர்கள் செலுத்தும் வழிபாட்டுப் பொருட்கள். शबरिगिरीश्वर सौभाग्यदायक शरणं तव चरणं. சபரிமலைக்கு பின்னே உள்ள பக்தர்களுக்கான தீர்த்த புஷ்கரணி பஸ்மக்குளம் எனப்படும். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினால் சாப விமோச்சனம் பெற்ற சபரி கன்னிகை நீலி சபரியின் மோட்சகதி சமயம் உற்பத்தியான விபூதி இக்குளத்தில் சங்கமித்ததாக ஐதீகம். பஸ்ம குளத்தில் நீராடினால் சகல பாபங்களும் தொலையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஈஸ்வர சௌபாக்யதாயக சரணம் தவ சரணம். കരളിലെ കാടൊരു പൊന്നമ്പലമേടായി സുരഭില ചിന്തകൾ കർപ്പൂര കുണ്ടമായി. കരളിലെ കാടൊരു പൊന്നമ്പലമേടായി സുരഭില ചിന്തകൾ കർപ്പൂര കുണ്ടമായി. പങ്കജനയന മാമകാത്മാവൊരു 18ആം പടിയായി. 18ആം പടിയായി ശബരിഗിരീശ്വര. சபரிமலை தீர்த்தாடன காலத்தில் மண்டல காலத்தில் திருச்சூர், மலப்புரம் ஜில்லாக்களிலும் மற்றும் வள்ளுவநாடு கிராமங்களிலும் நடைபெறும் ஓர் முக்கிய சடங்கு பானை. தேசத்தின் வழக்கத்தினை ஒட்டி தேசப்பானை, பானை துள்ளல், பானை பிடித்தல், பானை நிறுத்தம் போன்ற பெயர்களும் இந்த அனுஷ்டான கலைக்கு உண்டு. வீடுகளிலும்
ஆலயங்களிலும் தென்னங்கீற்றுகள், குலையுடன் கூடிய வாழை மரங்கள், பாலைக்கமுகு போன்றவைகளினால் அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே இந்த பானைக்கலை நடப்பது வழக்கம். ஒரு மண்டல காலம் விரதம் மேற்கொண்டவர் மட்டுமே பானை பூஜை செய்வர். பஞ்சவர்ண பொடிகளினால் பத்ரகாளி, வேட்டை குருமகன், தர்மசாஸ்தா போன்ற உருவங்கள் வரையப்பட்ட தளங்களில் மேளதாளங்களோடு இப்பூஜை நடைபெறுகிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதுடன் நலமும் வளமும் சேரும் என்பதே இப்பூஜை செய்வதில் உள்ள நம்பிக்கை. தாளகதியுடன் கூடிய நடனம் இப்பூஜையில் ஓர் முக்கிய அங்கம். சிவப்பிரதமான தத்துவ சோபான நடையிலே பக்தர்களின் ஜீவனுள்ள சரணகோஷ துடிப்புகள். சிவம் பூத்வா சிவம் பஜேத். ஈஸ்வர நிலையினை அடைந்து ஈஸ்வரனை தொழுதேற்றும் புண்ணிய ஆத்மாக்கள். அனைத்திலும் பகவான், அனைத்துமே பகவான். சபரிமலை க்ஷேத்திரத்தில் 18ஆம் படிக்கு கீழே இருக்கிறது அக்னி பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கும் ஹோமகுண்டம். சபரிகிரீசனுக்கு மிகவும் விருப்பமான நெய் அபிஷேகத்திற்காக கொண்டு செல்லப்படும் நெய் தேங்காயை உடைத்து அதிலிருக்கும் நெய்யை அபிஷேகத்திற்கு எடுத்த பிறகு தேங்காயை இந்த புனித ஹோமகுண்டத்தில் சேர்க்கின்றனர். ஜீவாத்மாவாகிய நெய்யை இறைவனுக்கு அர்ப்பணித்து உடலாகிய தேங்காயை அக்னியில் இட்டு இறையோடு சித் ரூபமாக மிக்கும் ஓர் அதி உன்னத சங்கல்ப தத்துவம் இது. சைவ வைஷ்ணவ கலைகளை போற்றுகின்ற ஸ்ரீ ஐயப்பன் மனிதனாக பூமியில் அவதரித்தார். பூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் தலைவனாக விளங்கியதால் பூதநாதனாகவும், தர்மவான்களை போற்றும் காக்கும் கடவுளாதலால் தர்மசாஸ்தாவாகவும் இந்த புண்ணிய தேசமான சபரிமலையில் சாஸ்தா குடிகொண்டு அருளினார். உலகில் உள்ள அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்கும் சபரிநாதன் தன் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அனைத்து பக்த கோடிகளின் ஆன்மாக்களிலும் அறியாமையை போக்கி அவர்களது துன்பங்களை நீக்கி தன் ஆத்ம ரூபத்திற்குள் அழைத்துக் கொள்கிறார். இதன் காரணமாகத்தான் இப்புண்ணிய பூமியில் கால்கள் பட்டாலே 7 பிறவிக்கும்
புண்ணியத்தை அடைவதாக நம்பப்படுகிறது. ஐயப்ப சுவாமிக்கு விருச்சிக லக்னம், பஞ்சமி திதி, உத்திர நட்சத்திரம் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் விருச்சிக மாதம் உத்திர நட்சத்திர தினத்தில்தான் கோயில் கொடியேற்றம் நடைபெற்று வந்தது. மண்டல பூஜை காலத்தில் வரும் பக்த கோடிகளின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் பூஜா தினங்கள் சற்றே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஆலயத்தில் உற்சவச் சடங்குகள் 10 நாட்கள் நீடிக்கிறது. ஒன்பதாம் நாள் பள்ளி வேட்டையில் அம்பும் வில்லும் ஏந்திய ஐயப்ப விக்கிரகத்தினை யானையின் மேல் எழுந்தருளச் செய்கின்றனர். வேட்டை தலைவனும் அவனது பரிவாரங்களும் பக்தியுடன் கலந்து கொள்ளும் பள்ளி வேட்டையில் சாஸ்தா வந்தனம் முதல் பிரதிஷ்டை வரையில் உள்ள 576 குருநாமங்கள் வேட்டைக்காக அழைக்கப்படுகின்றன. பள்ளி வேட்டையில் களைப்படைந்த கருணாமூர்த்தியின் களைப்பு நீங்கும் வகையில் ஆலயத்தின் பின்புறத்தில் முளை கட்டிய நவதானிய திருமஞ்சனத்தில் பள்ளி கொள்ளச் செய்கின்றனர். பள்ளி வேட்டைக்கு மறுநாள் சபரிமலையில் மிகவும் புகழ்பெற்ற ஆராட்டு. யானையின் மீது ஏறி ஆராட்டிற்காக சாஸ்தா புறப்படும் காட்சி. பம்பா நதி தீரத்திற்கு தந்திரியும் மேல்சாந்தியும் வைதீக பிராமணர்களும் பகவானை பின்பற்றிச் செல்லுகின்றனர். அர்ச்சனை ஆராதனைகளுக்கு பிறகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி
கங்கையின் புனித தன்மையுடன் கூடிய பம்பா நதியில் புனித நீராடும் காட்சி. இதே சமயத்தில் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெற வேண்டி கிருஷ்ண பருந்துகள் வட்டமிட்டு பறக்கும் கண்கொள்ளா காட்சி. பம்பா நதியில் புனித நீராடிய பகவானை விநாயகர் கோவிலில் நிறைப்பறையுடன் கூடிய பூஜா வழிபாடுகளை நடத்துகிறார்கள். சகல உலகத்திற்கும் அருளை வாரி வழங்கும் அகிலாண்ட நாயகனை ஆராதனை செய்து கோயிலுக்கு திரும்ப அழைத்து வந்து பூஜை செய்த பிறகு 10 நாள் உற்சவம் முடிந்து கொடியிறக்கம் நடைபெறுகிறது. ஐப்பசி மாதம் முதல் நாள் ஆரம்பிக்கும் மண்டல பூஜை காலம் 41வது நாள் சபரிமலையில் நடந்தேறும் மண்டல பூஜை முடிவில்தான் பூர்த்தியாகிறது. ஆண்டவன் சன்னதியில் அன்று அளவற்ற பக்தர் கூட்டம். மண்டல பூஜை காலத்தில் பொன்னார் மேனியனுக்கு அணிவிக்கப்படும் பொன்னாலான ஆடை பத்தனந்திட்டை ஜில்லாவில் அமைந்த ஆரன்முளை பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் இருந்து புறப்படுவது வழக்கம்.